அதிகாரம் 17. சீரியாவின் ராஜாவும் இஸ்ரவேலின் ராஜாவும் கூட்டாகச் சேர்ந்து யூதா தேசத்தின் மீது யுத்தம் பண்ண வருகிறார்கள். எப்ராயிம் என்னும் பெயர் வடக்கு இஸ்ரவேல் ராஜ்யத்தை குறிக்கிற வார்த்தை. சீரியரும் எப்ராயிமரும் யூதருக்கு விரோதமாக ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். சீரியாவின் தலைநகரம் தமஸ்கு. ஏசாயா தீர்க்கதரிசி இந்த அதிகாரத்தில் தமஸ்குவின் பாரத்தை பற்றி சொல்லுகிறார். தமஸ்குவுக்கு அழிவு வரும்போது அவர்களுடைய கூட்டாளியாய் இருக்கிற இஸ்ரவேலுக்கும் அழிவு வரும். சீரியா, இஸ்ரவேல் ஆகிய இரண்டு தேசங்களிலும் உள்ள பெரிய பட்டணங்கள் அழிந்து போகும் என்று ஏசாயா தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஏசாயா இந்த அழிவை மறுபடியுமாய் சொல்லுகிறார். இஸ்ரவேல் மீது தேவனுடைய நியாய தீர்ப்பும் கோபமும் வருகிறது. கர்த்தர் தம்முடைய நியாய தீர்ப்புக்கு மத்தியிலும் தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் இஸ்ரவேல் மீது காண்பிக்கிறார். அவர்களுக்கு தம்முடைய கிருபை நிரம்பிய வாக்குத்தத்தங்களை சொல்லுகிறார். இஸ்ரவேலில் கொஞ்சம் ஜனங்கள் அழிவுக்கு தப்பி மீதியாய் இருப்பார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அசீரியருடைய சேனை தோற்றுப்போகும். ஏசாயா 9வது அதிகாரத்தை தொடர்ந்து சீரியருக்கு அழிவு வருகிறது. ஏசாயா தமஸ்குவின் அழிவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ஆகாஸ் ராஜாவின் காலத்தில் தமஸ்கு அழிந்து போயிற்று. சீரியர்கள் அழிக்கப்பட்டார்கள். அசீரியா ராஜா அவனுக்கு செவி கொடுத்து தமஸ்குவுக்கு போய் அதை பிடித்து அதன் குடிகளை கீர் பட்டணத்திற்கு சிறைப்பிடித்து கொண்டு போய் ரேத்சீனை கொன்று போட்டான். 2 ராஜாக்கள் 16:9.